இங்க சுக்லான்றவருக்கு மேரேஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஆனா வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மா இந்த பொண்ணு டீ போட்டு கொண்டு வாமான்னு சொல்றாங்க. ஆனா இவர் இப்பதான் இந்த பொண்ணை வீட்டுக்கு வந்தா கிச்சன்ல எது எது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எப்படி தெரியும், வந்த உடனே வேலை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. பட் ஹீரோட அம்மா இருக்கிறதே ஒரே ஒரு கிச்சன் ஒரே ரூம், இதுல கூட உங்க பொண்டாட்டையில கண்டுபிடிக்க முடியாதா, வந்தவன சப்போர்ட் பண்ணிட்டே சொல்லிட்டு ஹீரோவை திட்டிடுறாங்க. தென் நைட் இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது, அதனால ஆர்வமா காத்துட்டு இருக்காரு. அதை பார்த்த அம்மா இன்னைக்கு எதுவுமே கிடையாதா, ஒரு வாரம் கழிச்சு தான் வைக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் அமைதியா போய் படுத்துறான். பார்த்தா எல்லாருமே ஒரே ரூம்ல தங்கி இருக்காங்க. ஹீரோ கை சும்மா இல்லாம ஒய்ஃபோட இடுப்புல கை வைக்கிறாங்க. ஆனா ஒய்ஃபுக்கு தெரியாம கத்திடுறாங்க. ஹீரோட அம்மாவும் என்னாச்சுன்னு கேட்கறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு ஏதோ ஊர்ற மாதிரி இருந்ததுன்னு சொல்றா. அதை கேட்டதுமே நம்ம பையனோட வேலை தான் நினைச்சுக்கிட்டு முறைக்கிறாங்க. தென் இந்த பொண்ணை இந்த பக்கம் வந்து படுக்க சொல்லிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே கதவை தட்ட சவுண்ட் கேட்குது. இவனும் போய் பார்க்கறான். பார்த்தா இவனோட தங்கச்சி வந்திருக்கா. அதை பார்த்ததுமே இவன் வந்தாலே ஏதோ பிரச்சனையோட தான் வருவான், என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பார்த்தா இவன் நினைச்சது மாதிரி என்னோட மாமியார் ரொம்ப திட்டிட்டே இருக்காங்க, என்னோட ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட அவங்க அம்மா இனிமேல் போத்தால மாமியாரை வந்து கூப்பிட்டாதான் நான் அனுப்பி விடுவேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு ஏற்கனவே இந்த சின்ன ரூம்ல 4 பேர் இருக்கும், இப்போ 5 பேர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி நம்ம பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்றது சொல்லிட்டு வேலைக்கே கிளம்பி போயிடுறான். பட் இவன் கீழே போகும்போது ஒய்ஃப் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கான். இவனும் பார்க்கறான். பார்த்தா 2 பேருமே ஏக்கமா பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான்.